ஊராட்சி பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் திரு பாரதியாரின் கவிதை மனதில் உறுதி வேண்டும் படித்தேன். எனக்கு ஒத்த மனத்த நான் திரு பாரதியாரின் கவிதை மனதில் உறுதி வேண்டும் படித்தேன். எனக்கு ஒத்த மனத்த 10 வரிகள் எப்போது கேட்கலாமா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமே வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மேற்பட வேண்டும், தினமும் எப்பமும் வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், தன் விடத்திலே வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், உண்மை நெஞ்சிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். நன்றி, வணக்கம். என் பெயர் மானசா. நான் செங்காங் தொடக்கப்பள்ளி 1இல் படிக்கிறேன். இன்று என் தலைப்பு ஈடுபாடு. புத்தகம் என் நண்பன். புது கதைகள் சொல்லுவான். நல்ல நல்ல கதைகள் கேட்டு நான் மகிழ்ந்திருப்பேன். அ ஆ இ ஈ கற்றால்
செயல் வேறு செய்வோன் வேறல்ல. மூச்சும் பேச்சும் முட்டி மோதி முற்றுப்புள்ளி கலந்தனம், அதுதான் ஈடுபாடு. மகாகவி பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா என்ற கவிதை குழந்தைகளுக்கு காலத்தால் அழியாத பல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிறு குழந்தை தன் அன்றாட வாழ்வில் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கவிதை கூறுகிறது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா. சோம்பல் மிகுதி கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லி தட்டாதே பாப்பா. மகாகவி பாரதியார் இந்த வரிகள் மூலம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தரணி போற்றும் கவிமாலை நடத்தும் இந்த கவிதை போட்டியில் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நான் யூத் தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் ஈடுபாடு என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லப் போகிறேன். ஓ மனிதா, எழுந்திரு, உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் தீயை திறந்திடு. எழுந்திடு, ஈடுபடு. ஈடுபாடு இருந்தால் இருள் ஓடும், எதிர்காலம் நம் கையில் வந்து சேரும். இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூறுகிறார். நீ நினைத்தால் வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். வேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் போகாது. எல்லையை தொடும் வரை வேகமாக நீயோடு. ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் பொழிந்துள்ளதே, ஒவ்வொரு வீட்டிலும் எனது பேர் சொல்லுதே. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். மேடு பலம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம். பாறைகள் நீங்கினால் ஓடைக்கிளி சங்கீதம். அதனால் ஈடுபடு, ஓடும் நதி போல ஓயாமல் ஓடு. உன் கனவுகளை நிஜமாக்கு. தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈடுபாடு. ஆசிரியர் பேர் திருவேணி மீனாட்சி. ஈடுபடு, இசையுடன் ஈடுபடு, இனிதே ஈடுபடு. ஈடுபடு, இசை
இந்த கவிதையை எழுதியவர் புலவர் கு. காளிமுத்து. சிறிது சிறிதாய் பணத்தை சேர்த்து வைக்க பழகணும். செலவு செய்தால் குறைந்திடும். சேமித்து வைக்க பழகணும். சின்ன வயது சிறுவரிடம் சேமிப்பு குணத்தை வளர்க்கணும். சிக்கனமாய் இல்லை எனில் சிறப்பு